ஆமென். பிரார்த்தனை செய்வோம். அன்பான சீக்கிர பிதாவாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனை பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர், மிகுந்த கிருபையுள்ளவராய் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் திருமல மகாதான் இருப்பது ஒரு பரிபூர்ண கிருபை அதுக்காக கிடைக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுடைய அவருடைய வழிபாட்டை ஆஸ்வதிப்பீராக. எழுகிற பாடல்கள், விண்ணப்பங்கள், வார்த்தைகள் சகலமும் இதை பார்க்கிற கேட்கிற அனைவரும் ஆசீர்வாதமாக தேவாலய வேண்டுதலமாக எங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். உமக்கு மகிமையுள்ளதாக இயேசுவின் நாமத்தில் விடுவோம் பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக 72வது பாடலை பாடுவோம். சர்வலோகாதிபதி நமஸ்காரம், சர்வஸ்ரீ நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள்.
அவருடைய திருநாமத்தில் உள்ளது. என் நீர்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆனவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களுக்கு குடும்பமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கிற புக வருகிறோம். அளவில்லாத சர்வவல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக கூடிய அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்து விடுவதாக வாக்குத்தத்தமும் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆரம்ப வாக்கியத்துக்கு பதிலாக பாடப்புத்தகத்தில் 177வது பக்கத்தில் உள்ள 68வது சங்கீதத்தை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 68 முதல் 10 வசனங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள், அவரை பகைக்கிறவர்கள் அவர்கள் ஓடி போவார்கள். நீதிமான்களோ கடவுள் முன் மகிழ்ந்து களி கொண்டு ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற கடவுள் அநாதை பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவர். கடவுளே, நீர் உமது ஜனங்களுக்கு முன் சென்று அவாந்திர வெளியில் நடந்து வருகையில் கடவுளே, மழையை ஏராளமாய் பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். மந்தை அங்கே தங்கியிருந்தது. Hero
இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய திருமறைப்பாவை நாம் பார்ப்போம். வேத படிக்கிற 7வது ஞாயிற்றுக்கிழமையால் நாளுக்குரிய வேத பகுதியானது பசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனம் தொடர்ந்து 19 துவங்கி 23 வரை நாம் வாசிப்போமாக. ஏன் நான் இங்கே உலகத்தில் இருந்தேன், இவர் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உலகத்திற்கு வருகிறேன். பசுத்த பிதாவே, நீ எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உடைய நாமத்தாலே காத்துக்கொள்ளும். அவர்களும் சத்தியத்தினாலே பசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது மாத்திரமல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசத்திற்காக நீ என்னிலையும் நான் உங்களிடம் இருக்கிறது போல அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாகிறது போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்வுகளாக படிக்கும் இளைநீர் அறிவதையும் நீரில் அன்பாகிறது போல அவர்களிலும் அன்பாகிறதையும் உலக அறியப்படிக்கும் நான் அவர்களிலும் நீரிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்பது. நாம் மறுபடியுமாக ஆண்டினாக மகிழ்ச்சியாக நாம் 584வது பாடல் இயேசுவின் நாமத்தினால் இந்த 3வது பாடலை பாடுவோம். 584வது பாடல். Thank you.
கிறிஸ்துவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை ஏற்றுக்கொள்வது. Praise the Lord. இந்த நாளிலுமாக நாம் சிறிது நேரம் தியானிக்க எடுத்துடைய கர்த்தருடைய வார்த்தையானது நாம் வாசிக்க பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் அடைகிறது. 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்ற வார்த்தை, நான் உலகத்திலே இவர் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவரை உடைய நாமத்தாலே காத்துக்கொள்ளும் என்றார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய மொழித்துடைய இறுதி நாட்களில் அவர் சொல்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெப வாழ்க்கை. காலையில் 8 மணி ஜெபித்தார், மதியம் ஜெபித்தார், அந்தி சந்தி, மதியம், இரவு, இரவு முழு ஜெபித்தார் சொல்லி வேதாகமத்தில் பல இடங்களை பார்க்கிறோம். ஆனால் இயேசுடைய ஊழியத்தினுடைய கடைசி பாகத்தில் வரும்போது அவர் பிதாவோடு பேசி ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு மிக விலையேறப்பட்ட விஷயமான ஒரு ஜெபம் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் இப்படி அவர் ஜெபிக்காத ஒரு ஜெபம். என்ன ஜெபித்தார்? பிதாவே, நீரை தந்தவர் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீரை உங்கள் நாமத்தை காத்துக்கொள்வோம் என்று வேண்டிக் கொள்கிறார். நீருக்கு தந்தவர் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி அவரை காத்துக்கொள்வோம் என்று ஜெபிக்கிறார். ஒன்றாயிருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லி ஆரம்பித்திருப்போம். ஒரு அற்புதமான பாடல் நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிட மாட்டான்ற பாடல் நாம் பாடுவோம். ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் விரும்பல மகாதிருப்புகளுடைய கிருபையே உலகம் இருக்கிற சூழலில் ஆண்டவர் நான் விரும்பலாகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாயகமாக நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதமான அவருடைய வேண்டுதலில் பிதாவை நம்மை போல இவர்கள் ஒன்றாகும்படி இவர்களுக்காக வேண்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வேண்டுகிறார். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டு விருப்பம். ஹெலன் கில்லர் என்கிறவர் ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறார். Alone we can do
so little. Together we can do so much. நாம் தனித்து தனிமையாக கொஞ்சம் தான் செய்ய முடியும். ஆனால் ஒன்றிணைந்தால் நான் நிறைய செய்ய முடியும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நாம் ஒன்றாக இணைந்தால் நிறைய செய்ய முடியும் என்று சொல்கிறார். இயேசுநாதருடைய விண்ணப்பம் அதுதான். நம்மை போல ஒன்றாக என்று சொல்லி வேண்டுகிறார். இப்போ நம்மை போல ஒன்றாக சொல்லி வேண்டும் பொழுது அவரும் பிதாவும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இருக்கிறார்கள். பிதாவானவர் இந்த உலகத்தில் அவர் உலகத்தில் பார்க்காத காண்கிற எல்லாவற்றையும் படைத்தவர். இன்னும் படைக்க ஆரம்பிக்க செய்கிறார், படைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய குமாரன் இயேசுவானவர் பூமியில வந்து பாடுபட்டு மரித்து வாழ்ந்து நமக்காக சில மரித்து எழுந்து மறுபடியும் வரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பசுத்தப்படுத்தி பலப்படுத்தி கூட்டி அரவணைத்து நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் தம்முடைய 3 ஆழ்த்துவத்தில் அவர் படைத்து நம்மை சிருஷ்டித்து நம்ம மீட்டு பசுத்தப்படுத்தி தம் பணியை சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறார். ஒன்றாக சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இயேசுநாதருடைய அந்த விண்ணப்பத்தில் நம்மை போல ஒன்றாக இருக்க வேண்டுமே சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பம் தான் ஜபமாக வருகிறது. ஆகவே அவர் என்ன வேண்டிக் கொள்கிறார் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர் வேண்டும் சொல்றாரு, அவர் எல்லாரும் ஒன்றாக பிதாவை நீரை அனுப்பினதை உலக விசுவாசத்துக்காக நீ என்னிலேயே நான் உங்களில் இருக்கிறது போல் அவர் எல்லாரும் நம்மையில் ஒன்றாக வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய விண்ணப்பம் என்னன்னா நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார். நாம் வாழ்கிற இந்த இந்தியா தேசம் எனக்கு 130 கோடி வசிக்கிற நாடு. இந்த நாட்டில் பல மொழி பேசுகிற 3000 மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். பல இன மக்கள், பல ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் வேற்றுமை ஒற்றுமை என்று சொல்லி நாம் இந்தியர்கள் என்று சொல்லி நாம் இந்தியர்கள் சொல்லி இருக்கிறோம். எல்லாம் ஒற்றுமையாக நாம் இந்தியா இருக்கிறது. கொரோனா ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை பாருங்க. ஆரோக்கிய செய்கிறவர்கள், மருத்துவர்கள், காவலாளிகள், சுகாதாரத்துறை, துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பணியாற்றுறதால இந்தியாவில் இந்த கொரோனா பாதிப்பு குறைந்து காணப்படுகிறது. ஒன்றாக இணைந்து செய்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் கனமணுகிறார். இந்த டீம் ஒர்க், இந்த டீம் ஸ்பிரிட் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதை பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் அதே போல் நாம் ஒன்றாக வேண்டும் சொல்லி ஆண்டு விரும்புகிறார். மகாத்மா காந்தி அவர் சொல்லும் போது let us work together for unity and love என்று சொல்கிறார். நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம், அன்பிற்காக ஒற்றுமைக்காக நாம் செயல்படுவோம் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இயேசுநாதர் இதுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஒன்றாக இருக்க சொல்லி விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாக ஞானஸ்நானம் எடுத்து சாக்கமத்தில் பங்கு பெற்று அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டு அற்புதமான திருச்செல்வி கொண்டிருக்கிறார். நமக்கு விசுவாசிகள் சபல சோழர்கள் கொடுத்திருக்கிறார், மூப்பரை கொடுத்திருக்கிறார், போதகர், பேராயர் என்று சொல்லி போப்புன்னு சொல்லி பல உறவுகளை கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகளிலே எல்லாம் இயேசு தலையா இருக்கிறார். இயேசு தலையா இருக்கிற சமயத்துல நாம் இந்த நாள் என்ன செய்கிறோம்? திருச்சபை ஆரம்பித்து ஊழியம் ஆரம்பித்து 2000 வருடங்கள் ஆகிறது. 2000 வருடத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ளாக நாம் பிரிந்து இருக்கிறோம். இன்றைய உலகத்தில் நீ யார் என்று கேட்டால் எந்த சபையை சேர்ந்தவர் என்று கேட்கிறார்கள். எந்த சபை? நான் கேத்தலிக், நான் லூத்தரன் சர்ச், நான் சிஎஸ்ஐ, நான் ஆங்கிலிக்கன், நான் மெத்தடிஸ்ட், நான் பாப்டிஸ்ட் இதை சொல்லி நான் ஏ சர்ச், நான் இசிஐ, நான் இந்த சபை அந்த சபை சொல்லி பல சபையை சொல்லி நாம் என்ன பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளாக பெருமையாக இருப்பது நம்முடைய ஸ்தாபனம் தான். நாம் ஆண்டவரை மையப்படுத்தவில்லை, ஆண்டவரை நாம் மையப்படுத்தாமல் பெருமையை பேசாம நம்முடைய ஸ்தாபனங்களை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய டாக்டரை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்ம ஆலயத்துக்கு பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்ம பாரம்பரியத்துக்கு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இது என்ன பிரயோஜனம்? ஆகவே நமக்குள்ளாக ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளாக விசுவாசிக்குள்ளாக ஒற்றுமை இல்லை, பொதுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை, பேராயக்குள்ளாக ஒற்றுமை இல்லை, திருச்சபையுடைய பணியாளர்கள் ஊழியர்களுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை, சுசேகர் என்று எத்தனை ஊழியர்கள் எல்லாரும் ஒற்றுமை இல்லாதனால நாம் பிரிந்து இருக்கிறோம். நாம் பிரிந்து இருக்கும்போது பிசாசு நமக்குள்ளாக வந்து நம்ம பிரித்து தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்யும்படி தூண்டுகிறான். ஆகவே இந்த நாள் திருச்சபை பார்த்த ஆண்டவர் மிகவும் வியாகப்படுகிறார். யாரும் இல்லாமல் இருக்கிறாயே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து
மிகவும் வியாகுலப்பட்டு அவர் கண்ணீர் நமக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்படி இருக்காம ஒரு மாற்றமாக இந்த நாட்டில் கூட ஒரு எழுப்புதல், ஒரு அப்ளேஸ், ஒரு எழுப்புதல் நமக்குள்ள தீயாக இருந்து, ஏன்னா இயேசு பிள்ளை சபையிலிருந்து பிரியப்படாம, நான் என்று பிரியப்படாம, நாம் இயேசு பிள்ளைகள், உயரத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசு பிள்ளைகள், நம் ஒரே வேதாகமம் உண்டு, ஒரே ஆண்டு உண்டு என்று சொல்லி நாம் இயேசு பிள்ளைகளாக உடனேந்து நாம் ஆராதிக்க போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எழுப்பு உண்டாகும். நம்முடைய திருச்சபையில, நாட்டில 130 கோடி வசிக்க நாடு இன்னும் கூட இயேசு அறியாமல் காரணம்னா, நமக்குள்ளாக, சபைக்குள்ளாக, ஊழியர்களுக்குள்ளாக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால ஆண்டு அற்புதங்களை செய்ய முடியாமல் தடையா இருக்கிறது. ஆகவே இனிமேலாவது இந்த கொரோனா நிமித்தமாக கர்த்தர் கொடுத்திருக்க நாட்கள், ஆண்டவரை நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், நான் ஒரே குடும்பமாக இணைந்து நான் செயல்படுவேன், எனக்கு ஜாதி, ஊர், பெருமை, எந்த ஒரு பெருமையும் எனக்கு வேண்டாம், நான் இயேசு பிள்ளை என்று சொல்லி சகோதர சகோதரர்களாக ஒரு குடும்பமாக இணைந்து ஆராதிப்பு சொல்லி ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிரிந்தால் குடும்பம் ஆசிரமா இருக்குமா? பிள்ளைகள் பிரிந்தால் ஆசிரமா இருக்குமா? ஒரு குடும்பம் சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் தாத்தா பாட்டி எல்லாம் இணைந்து அன்பாக இருந்ததால் குடும்பம், அதான் ஆசிரமா இருக்கும். அந்த ஆசிரத்தை நாம் எப்போ எடுக்கிறோம்? நான் பிரியும் போது, உடையும் போது, நீ நான் என்று சொல்லி நாம் பிரியும் போது நாம் குடும்பம் உடைகிறது. ஆண்டவர் விரும்புவதில்லை. யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நாங்கள் எல்லோரும் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லி நாம் ஒரே சபையாக, ஒரே ஐக்கியமாக நாம் கர்த்தர் நாமத்தை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் இதனால கூட ஆண்டவர் இயேசு அவர் சொல்லும் பொழுது யோவான் 17:22 அவர் மிக அற்புதமாக, நாம் ஒன்றாயிருந்தது போல அவர் ஒன்றாயிருந்தபடி நீர் எனக்கு தந்தவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டுகிறார். நம்மை போல ஒன்றாயிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். இதை என்ன சொல்வார்கள்? எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட் சொல்வார்கள். 23 இந்த ஒருமைப்பாட்டில் அவர் தேர்வாகும்படி என்று சொல்லும்போது, ஒருமைப்பாட்டில் சொன்னால் எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட். திருச்சபை வளரும் போது மிஷியன்மார்கள் அமெரிக்கா, டென்மார்க், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு இந்தியாவுக்கு விஷயங்கள் வரும்பொழுது அங்கே ஊழிய செய்ய, இந்தியாவில் ஊழிய செய்தார்கள். ஊழிய செய்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம மெட்ராஸில் இருக்கிற WCC காலேஜ், MMC காலேஜ், YWCA, YMCA, நிறைய ஸ்தாபனங்கள் எதுக்காக ஆரம்பித்தார்கள்? ஒற்றுமையாக கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் ஸ்தாபனங்கள் பார்க்காம இயேசு நாமத்தில் எல்லாரும் கூட்டி ஜெபிக்கும் போது ஒரு ஐக்கிய சகோதரத்துவம் பிரதமர் உண்டாகும் சொல்லித்தான் இந்த கல்விகளை ஆரம்பித்தார்கள். CMC இன்னும் நிறைய மருத்துவமனைகள் எதுக்காக ஆரம்பித்தார்கள்? இப்பேற்பட்ட ஒற்றுமைக்குள்ளாக எல்லோரும் சேவை செய்வதுன்னு சொல்லி அந்த ஒற்றுமைக்காக ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தான் மொழியின் பெயரில், ஜாதியின் பெயரில், உயிரின் பெயரில் பிரிந்து சண்டைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வெறுக்கிறார், துக்கப்படுகிறார். இப்பேற்பட்ட காரியத்தை வெடித்து போட்டு எதற்காக ஆண்டவர் ஆரம்பித்தாரோ, எதற்காக முஸ்லிமாக இந்தியாவில் ரத்தத்தை சிந்தி உயிரை பண வைத்து ஒழிந்து நமக்கு முன்மாதிரி இருந்தாலும், அதே போல் நாம அந்த ஒற்றுமை, எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட், ஒருமைப்பாட்டுக்குள்ளாக இனியாவது திருச்சபையின் விசுவாசிகளும் ஊழியர்களும் பேராயர்களும் இணைந்த ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்துவிட்டோம், நீ காண்பித்த, நீ வேண்டிய காரியத்தை வைத்திருக்க உதவி செய்ய மாட்டேன் நாம் கேட்க வேண்டும். இதான் உரைப்பாடு. இந்த உரைப்பாடு மட்புடியமாக பற்றி தீயை போல் எரிய வேண்டும், எழுந்து உண்டாகுவது செய்ய விரும்புகிறார். மாத்திரமல்ல, அவனுடைய வார்த்தை யோவான் 7:23 ஆண்டு சொல்லும் போது என்ன வேண்டுகிறார் ஆண்டவர்? நீ என்னில் அன்பா இருந்தது போல அவர்களிலும் அன்பா இருந்ததையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீ நிலை இருக்கிறபடி வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகம் நான் அன்பா இருக்கிறதை அறிய வேண்டுமா? அப்போ நாம் இயேசு பிள்ளைகளாக வாழுகிறோம். அப்போ இதுக்கு என்ன அடையாளம் சொன்னால், இயேசு பிள்ளைகள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்களாலும் கூட, யாராலும் கூட நாமெல்லாம் இயேசு பிள்ளைகள். ஸ்தாபனங்கள்ல நாம் இயேசு பிள்ளைகள். அப்ப இயேசு பிள்ளைகளுக்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் அன்பு. நாம் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். அப்ப என்ன ஆண்டவர் விரும்புகிறார்? இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே விரும்புகிறார். இப்போ சிலுவை என்ன சொல்றது? லவ் யுவர் காட், லவ் யுவர் நெய்பர். பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் டைரக்ஷன் லவ் யுவர் காட், இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா லவ் யுவர் நெய்பர். சிலுவை தான் காண்பிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. உன்
கடவுளை அன்பா இரு, உன் அயலத்துல அன்பா இரு. நான் கடவுளத்துல அன்பா இருக்காமல் தன்னுடைய சமூகங்களாக அயலாளத்தில் அன்பா இருக்காம நம்ம கர்த்தரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு காட்டிருந்தா இன்னும் அநேக நம்முடைய குடும்பங்கள், நம்ம திருச்சபை மக்கள், நம்ம இந்தியா தேசத்தில் இருக்கிற மக்கள் இயேசு அறிந்திருப்பார்கள், விடுதலை பெற்றிருப்பார்கள், எழுப்பு உண்டாயிருக்கும். ஆகவே இந்த அன்பை காட்ட வேண்டுமே என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார். நம்ம ஒற்றுமையா இருந்தால் அன்பு வெளிப்படும். அந்த அன்பு சுத்தமான அன்பா இருக்கிறது. அதில் பொறாமை இல்லை, வேற்றுமை இல்லை, அதில் சுயநலம் இல்லாமல் அவரை போல அன்பை காட்டுவோம். ஆகவே நாம் அந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் 1:22 இயேசுடைய சீடர்களும் 120 பேர் ஒருவப்பட்டவர்களாக ஒரு மேல்தரவுல எருசலேமில் கூடி அவர்கள் ஜெபித்தார்கள். ஒன்றுபட்டு எருசலேமில் 120 பேர் ஜெபித்தார்களாம். அவர் ஒருவப்பட்டவர்களாக இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவி இறங்கி நிரப்பி பல பாஷைகளை பேசினாங்க. அப்ப நடந்தது 3000 பேர் 5 வச்சப்பட்டார். இப்ப நடந்தது ஒருவனப்பாடு, ஒற்றுமை, யுனைட்டி. ஒற்றுமை ஒற்றுமை எங்கே உண்டோ அங்கே வெற்றி உண்டு. ஒற்றுமை எங்கே இல்லையோ அங்கே வெற்றி இல்லை, தோல்விதான் இருக்கும், அற்புதம் நடக்காது. ஆகவே நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? 1 பேதுரு 5:8 ஆகவே என் பிரியமானவர்களே, நீ தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள் சொல்றார். நீ தெளிந்த புத்தியுள்ளாருங்க, விழித்திருங்க. நாம் எப்படி தெளிந்த புத்தியுள்ளாருங்க, விழித்திருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எதற்காக இயேசு அழைத்திருக்கிறார்? எதற்காக விஷயமாக உதவி செய்தார்கள்? நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? வேலை என்ன கற்பிக்கிறது? இயேசு ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழுகிறோம்? எனக்காக வாழலாமா, என் பெருமைக்காக வாழ்கிறோமா, யாரை பிரியப்பட்டு வாழ்கிறேன், யாரை பிரியப்பட்டு ஊழிய செய்கிறேன் என்று சொல்லி யோசித்து பார்த்து நாட்டில் தெரிந்த புத்திரர்களாக இருந்து விழித்திருந்து இனிமேலாவது நான் ஒற்றுமையாக இருப்பேன் ஆண்டவரே. நான் குடும்பமாக, திருச்சபையாக, போதர்களாக, பேராயர்களாக நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஹென்றி ஃபோர்ட் இப்ப சொல்றாரு, coming together is a beginning, keeping together is a progress, working together is a success. எத்தனை உண்மை! ஆகவே நாம் இதனால ஒன்று இணைவோம், சாத்தானை முறியடிப்போம், இயேசு ராயத்தை பூமியிலே கட்டுவோம், பரலோகத்திலே கட்டப்படும். ஆகவே நாம் ஒற்றுமையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதனால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்க்கிற உங்கள் அன்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிற சொன்னால் இயேசுடைய விண்ணப்பம் என்னன்னா, இயேசுவை ஒற்றுமையாக என்றார். இயேசுடைய விண்ணப்பம் என்னன்னா, நீ ஒற்றுமை ஒருமைப்பாட்டில் வளர்ந்து போங்க. சண்டைக்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக நீ நான் என்று சொல்லி அந்த இது சொல்லி பாரம்பரியத்தையோ, மொழியோ, ஊரையோ, சபை ஸ்தாபனங்களை பிரிவு சொல்லாம இயேசுவை பிரியப்படுத்தி உயர்த்தி, இயேசுவே உன் நாமத்திலே நான் ஒன்றாய் கூடியிருக்கிறோம் என்று சொல்லி இயேசுவை உயர்த்தி பிடிப்போம். முன்மாதிரியாக வாழ்வோம். அன்பை வெளிப்படுத்துவோம், அன்பை காட்டுவோம், அன்பிலே வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் விரும்புகிறார். நாம் குடும்பமாக, திருச்சபையாக இயேசுவை போல இயேசு காண்பித்து அந்த உடன்பாட்டில் வளர்ந்து வருவோம். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் சிந்தனைகள் மாற வேண்டும், செயல்கள் மாற வேண்டும், திருச்சபை குடும்பங்கள் மாற வேண்டும், முதல் சிந்தனைகள் மாற வேண்டும், பிறார் சிந்தனைகள் மாற வேண்டும். மாறி இனிமையாவது நாங்கள் இயேசுவை போல நாங்கள் ஒன்றாயிருப்போம், முயற்சி செய்வோம் என்று சொல்லி ஒரு மாற்றத்தை நமக்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பாவர்களை நான் பிதாவே நம்மை போல ஒன்றாயிருப்பவர்களுக்காக வேண்டுகிறேன் சொல்லி ஆண்டு வேண்டிக் கொண்டது மாத்திரமில்லை, இந்த ஒருமைப்பாட்டில் வளர்வதற்கு காத்துக் கொள்வோம் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். இந்த ஆண்டவர் ஆவியானவரை காத்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து ஆவியானவரே சொல்லி ஒப்புக்கொடுங்க. இயேசுவே ஆவியானவரே வேண்டத்தை ஒப்புக்கொடுங்க. மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் கூட ஆண்டவருடைய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றவர்களாக வாழத்தக்கதாக ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். ஆகவே நாம் இயேசு பேராக ஒற்றுமையோடு வாழ்வோம், ஜெயம் பெறுவோம், கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக பசுத்தாவே நாம் ஒவ்வொரு உதவி செய்வதாக. ஆமே. எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் சிந்தனைகளின் இயேசு நிலவரத்தை காத்துள்ளதாக. ஆமே. கர்த்தர் வாசிப்பதாக. ஆமே. நாம் தொடர்ந்து இதனால் நம்ம கூட நாம் இருள் சூழும் காலம் இனிவரது 60 நாட்கள் பயன்படுத்தும் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாட்டு புஸ்தகத்தில் 620 பாடலை பாடும். 620.
என்ன செய்வது? ஜபந்தான் ஆயுதம். நான் ஜபித்தால் விசுவாச கூடை தகர்ந்து ஒற்றுமை உண்டாகும். ஆவியானவர் மக்களை பலமாய் கிரியை செய்து ஒற்றுமை கொடுப்பா. இன்றைய நாட்களில் ஏறக்குறைய 23% குடும்பங்கள் விவாதத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச கிரியை பலமாக இறங்கி கிறிஸ்தவ குடும்பங்கள் 4 கொண்டு இருக்கிறது. ஆகவே குடும்பங்களாக ஒற்றுமை இருக்க வேண்டும், நாட்டில் ஒற்றுமை இருக்க வேண்டும், சபையில் ஒற்றுமை இருக்க வேண்டும். சபையை உடைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் பிசாசன். ஆகவே இந்நாட்களில் நாம் கொரோனா மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். சபைகள் ஒற்றுமை உண்டாகத்தக்கதாக, ஊழியர்கள் ஒற்றுமை விளங்கத்தக்கதாக, விசுவாசம் ஒற்றுமை விளங்கத்தக்கதாக, கொரோனா மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களுக்காக பாஸ்கர் அவர்கள் ஜெபத்தை எடுத்துவார்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாக மருத்துவ பணியில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையிலே அவர்கள் எங்களுக்காக, இந்த தேசத்தின் மக்களுக்காக பல்வேறு மருத்துவமனைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை பாதுகாக்கிறோம். நாங்கள் செய்தித்தாள்களை வாசிக்கிறோம். எத்தனையோ மருத்துவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே சுகமளிக்கும் தேவன், அவர்களை சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் செவிலியர்களுக்காக, எங்கள் சபையிலே இருக்கக்கூடிய செவிலியர்கள் மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே பாதுகாக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே அவர்கள் வேலை முடித்து செல்லும் பொழுது ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே உடைய ரத்த கோட்டைகளை நீ மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது என்று நீ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்திலும் ஆண்டவரே இந்த கொரோனா வாதை வராமல் நீர் உடைய ரத்த கோட்டைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அவனமாக இந்த தூய்மை பணியாளர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதியை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பணியாளர்களை நாங்கள் கருணை உள்ளவர்களாக இருக்க திருவிதாரம். ஆண்டவரே, நாங்கள் எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் அவர்கள் அதை தூய்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர்தாமே அந்த மக்களை பாதுகாக்கிறதும், ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்து நீ கிருபை செய்யும். எங்களால் திருச்சபையாக தனிப்பட்ட முறையிலே நாங்கள் அவர்களுக்கு உதவ எங்களுக்கு எல்லா வழிவகைகளும் செய்திடலாம். ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாய் இந்த மருத்துவ பணியில் இருக்கிற எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே அவர்களை பாதுகாக்கிறோம், வழிநடத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபத்துக்கிட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் ஜெபிக்கலாம். நம்முடைய நாட்டிலே, உலக நாடுகளிலே கொரோனா நிமித்தமாக லட்சக்கணக்கானவர் மறைத்திருக்கிறார்கள். ஆக கொரோனா பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டுகளில் எதிர்பார்க்கத்தக்கதாகவும் விஷயமாக அனுப்பிய அமெரிக்கா, ஜெர்மன், பிரிட்டன் போன்ற நாடுகளிலே அதிகமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலும் ஆண்டவர்கள் சுகந்தங்களிலே ஆகத்தக்கதாக நான் இந்த குறிப்புக்காக சிஸ்டர் நதி அவர்கள் நம்மை ஜபத்தில் வேண்டுவார்கள். நான் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையில் கூட எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை கொடுத்து இதை நோக்கி கூப்பிடுவதற்கும் இதை நோக்கி வேண்டுவதற்கான தரஞ்சு கொடுத்திருக்காங்க. நன்றி அப்பா. இங்கே 3 பேர் 4 பேர் முது நாமத்தினால் கூட இருந்தோம். அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த சுவாமி நடக்கக்கூடாத காரியம் போல இந்த கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸினால் உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளது சுவாமி. கர்த்தாவே, இந்த 2.5 மாதங்கள் அடைக்கப்பட்டு ஒவ்வொரு கர்த்தாவே, ஒவ்வொரு தேசத்திலும் பட்டினி கர்த்தாவே பஞ்சங்கள் உருவாகியிருக்கிற கர்த்தாவே, இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை விட அந்த பட்டினி பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை அதிகமாக மாறும் என்று கர்த்தாவே எத்தனையோ பொருளாதார வல்லுநர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, எல்லாவற்றையும் மாற்றி போடுவோம்ப்பா. இந்த பொருளாதார கர்த்தாவை மந்த நிலைமையை மாற்றப்படுவோம்ப்பா. ஒவ்வொருவர்களுக்கும் தேவையான கர்த்தாவை, தேவையான பண உதவிகளையும் கர்த்தாவை உணவையும் நீர் கொடுப்பா. இன்று கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது எத்தனையோ தடைகளை கடந்து வந்த போது கூட, யோர்தானை கடக்கும் போது கூட நீர் அந்த யோர்தானை ஒரே புதியலாக நீர் புதிய பணியை கர்த்தாவே, நாம் கர்த்தாவே அன்று செய்த அற்புதத்தை போல கர்த்தாவே இன்று மக்களுக்கு நடைபெறுகின்ற எல்லா கர்த்தாவை பிரச்சனைகளிலிருந்து நீர் மாற்றி போடுவோம்ப்பா. நீர் ஒரு சொல் சொல்லுவோம்ப்பா. அரசாங்கம் அளிக்கின்ற ஒவ்வொரு கர்த்தாவே, ஒவ்வொரு காரியத்தில் நீர் கூறுறது அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த கர்த்தாவே, அந்த பணம் ஒவ்வொரு மக்களுக்கும் சென்று சேரும்படியாக இந்த நேரத்தில் சுவாமி ஒரு மக்களை காப்பாற்றிக்கணும்ப்பா. கேட்டது கொஞ்சம் சுவாமி,
எனக்கு தெரியாத எத்தனையோ நன்மைகளோடு சாமி எல்லாவற்றையும் தந்து இல்லை ஆண்டு வழிநடத்தலை இருக்குமாய் பிரச்சனமான இயேசு மூலம் இருக்கிற நம்பி தரப்பனே ஆமென். கடைசி உதவியாக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் ஜெபிக்கலாம். நம்முடைய மத்தியில் பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு நல்ல சுதந்திரத்துக்காக, சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சுதந்திரத்துக்காகவும், மாத்திரமல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் வட இந்தியாவில் இங்கே தென் மாநிலத்தில் பணியாற்றிய மக்கள் மிக கஷ்டத்தோடு அவர்கள் ஆங்காங்கே போய்கொண்டு சிரமப்பட்டு விபத்தில் அநேக மனிதர்களும் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நாடு காப்பாற்றுவோம். அரசாங்கம் உதவி செய்யத்தக்கதாகவும் இதற்காக நாம் கண்களை ஜெபிக்கலாம். ஜீவன ஜெபத்தில் எழுதுவார்கள். கிருபையும் இரக்கமும் மிகுந்த அன்புடைய எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக ஆண்டவரே, ஆங்காங்கே வீடுகளில் இருந்து இந்த ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வழியாக இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதியும். இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அடியனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜெப குறிப்பை உடைய கரத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே, ஆண்டவரை சிறு பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரை பெண்களுக்காகவும், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் தாமே கிருபையாய் இறங்கிய தகப்பனே. இந்த லாக்டவுன் வேளையிலும் கூட சில நல்ல செய்திகளை நாங்கள் ஆதார கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் கடத்தப்படுவது குறைந்திருக்கிறது, பெண்கள் கடத்தப்படுவது முற்றிலுமாக குறைந்திருக்கிறது என்ற நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட சிறு பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும், அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. எந்த விதமான தீங்கும் கொரோனா நோய்களும் பிள்ளைகளை அண்டாதவனும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கரம் அவர்களோடு கூட தங்கி தரித்திருக்கட்டும் தகப்பனே. பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் வேலை நாட்களில் கூட தகப்பனே வீட்டில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பெண்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் வரவும், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நீடிக்கவும், ஆண்டவரே அதிகமாய் பிரிவினைகளும் ஆண்டவரே விவாதங்களும் வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, அந்த அவைகளை நீர் தடுத்து போடும் தகப்பனே. குடும்பங்களுக்குள்ளாக ஒற்றுமையை ஏற்படுத்தித்தாலும் சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரை மட்டுமல்லாது புலம்பெயர்ந்திருக்கிறதான தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் கால்நடையாய் நடந்து செல்கிற பரிதாபங்களை நாங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம் தகப்பனே. தொலைக்காட்சி வழியாக அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தித்தருள்வீராக. அரசாங்கங்களுக்கு போதுமான ஞானத்தையும் ஆண்டவரே ஆலோசனைகளையும் அதிகாரிகள் மூலமாக கொடுத்து அவர்கள் இந்த மக்களுக்கு புலம்பெயர்ந்து செல்கிறதான தொழிலாளர்களுக்கு என்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் அவர்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட இந்த ஜெப குறிப்பாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பார்த்துக் கொள்ளும், வழி நடத்தும் துதிக்கான மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து இருக்குமாக. கர்த்தர் ஜெபம் எடுத்த பிறகு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு இரசூல் பாடினது என்ற பாடலில் ஒரு அடியை பாடணும், ஒரு அடியை மாற்றி நாம் பாடி இன்னொரு நாட்களில் 5வது அடியை பாடி முடிப்போம். கர்த்தர் ஜெபத்தில் இருப்போம். பரவலின் பிதாவே நாங்கள் சொன்னதால் எங்கள் நாடு பாவனை பண்ணி ராஜ்யம் வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மளுடன் இருப்பதாக.
இந்நாட்களில் இன்னொரு வேதாப்பள்ளி வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் ஆன்லைன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆங்காங்கே இருக்கிறவர்கள் வான்படுத்துகிற சர்ச் என்ற யூடியூப்ல நீங்கள் போயினா அந்த ஆன்லைன் நிகழ்ச்சி பார்க்கலாம். பிள்ளைகளை கலந்து கொள்ள உதவி கலந்து கொள்ள அனுப்புங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சொல்லுவாரே. ஆமென். God bless you.